ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு எக்ஸசைஸ் 2.1லேருந்து 7th சம் பார்க்கலாங்களா? நம்ம பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த லார்ஜஸ்ட் நம்பர் விச் டிவைஸ் 1230 அண்ட் 1926 லீவிங் ரிமைண்டர் 12 இன் ஈச் கேஸ். அதாவது என்ன அப்படின்னா 1230ல இருந்தோம் 1926ல இருந்தோம் 12 அப்படிங்கிற நம்பரை நான் லீவ் பண்ணிட்டேன் அப்படின்னா கிடைக்கக்கூடிய நம்பருக்கு நான் ஹெச்சிஎஃப் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஆமாங்களா? இந்த இதில் நம்ம ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்க நம்ம என்ன மெத்தட் பார்த்துட்ருக்கோம்? நம்ம யூக்ளிட் டிவிஷன் அல்காரிதம் தான் பார்த்துட்ருக்கோம். ஆமாங்களா? பாருங்கள், 1230லேருந்து 12 நான் சப்ராக்ட் பண்ண என்ன கிடைக்கும்? 1218 அப்படின்னு கிடைக்கும். ஆமாங்களா? அதே மாதிரி பாருங்கள், 1926லேருந்து 12 அப்படிங்கிறது நான் சப்ராக்ட் பண்ண என்ன கிடைக்கும்? 1914 அப்படிங்கிறது கிடைக்கும். அப்போ நம்மளுக்கு 2 நம்பர் கிடைச்சிருச்சு. இப்போ இதில் நம்ம யூக்ளிட் டிவிஷன் அப்ளை பண்ணுங்கள். 1914 is equal to 1218. ஆமாங்களா? ஸோ இப்போ பாருங்கள், இது 1000 இது 1000 தான். ஸோ சம்திங் எனக்கு எத்தனை டைம் வரும்? நம்மளுக்கு 1 டைம் தான் நம்மளுக்கு வரும். ஆமாங்களா? இப்போ ரிமைனிங் அப்படிங்கிறது நான் ரிமைண்டருங்கிறது இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணால் நம்மளுக்கு கிடைச்சிரும் இல்லையா? அப்போ 1914லேருந்து 1218 சப்ராக்ட் பண்ணுங்கள். 4ல் 8 போகாது. ஸோ பாரோ பண்ணுறேன். அப்போ 14ல் 8 போனால் எனக்கு 6, 10ல் 1 போனால் அப்படின்னா எனக்கு 9, 7ல் 2 போனால் 8ல் 2 போனால் எனக்கு என்ன கிடைக்கும்? 6 அப்படிங்கிறது கிடைக்கும். அப்போ 696 அப்படிங்கிறது கிடைச்சிருச்சு. எனக்கு ரிமைண்டர் வந்து என்னென்னு வரணும் கண்ணா? 0 அப்படின்னு வரணும். அது வரை நான் இந்த ப்ராசஸை நான் கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்கணும். ஆமாங்களா? அப்போ 696ங்கிறது நான் என்னென்னு போடலாம்? நான் நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி போடலாம். ஆமாங்களா? இப்போ மறுபடியும் அடுத்த 2 நம்பருக்கு இது பண்ணுங்கள். 1218 is equal to 696. 696 அதாவது 600ங்கிறது 1012ல் எத்தனை டைம் தான் வரும்? நம்மளுக்கு 1 டைம் தான் வரும். இப்போ அதே மாதிரி சப்ராக்ட் பண்ணுங்கள். 1218ல் 696 நான் சப்ராக்ட் பண்ணுன்னா 8ல் 6 போனால் 2, 11ல் 9 போனால் 2, அடுத்து 11ல் 6 போனால் 5 அப்படின்னு கிடைக்கும். அப்போ 522 அப்படின்னு கிடைச்சிருக்கு. கரெக்டுங்களா? அப்போ 522 என்னன்னு சொல்லுவோம்? நம்ம நாட் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லுவோம். அடுத்து போடுங்க. இதே மாதிரி கன்வெர்ட் பண்ணுங்கள். 696 is equal to 522. இது எத்தனை டைம் வரும்? அகைன் 1 டைம் தான் வரும். ஆமாங்களா? அப்போ 696லேருந்து 522 சப்ராக்ட் பண்ணுக்கண்ணா. அப்போ பண்ணனா 4, 9ல் 2 போனால் 7, 6ல் 5 போச்சுன்னா 1, 174 அப்படின்னு கிடைக்கும். ஆமாங்களா? ஸோ அப்போ 174 எனக்கு என்னடா கண்ணா? நம்மளுக்கு நாட் ஈக்குவல் டு 0. மறுபடியும் கண்டினியூ பண்ணுங்கள். 522 is equal to 174. ஸோ இப்போ இதுக்கு நான் கண்டுபிடிக்கிறதுக்கு டிவைட் தானேக்கண்ணா. அப்போ 522வை 174ஆல் நான் டிவைட் பண்ணுறேன். லாஸ்ட் நம்பர் 4ன்னு முடிஞ்சிருக்கு. ஸோ அப்போ 3 4s are 12. ஸோ அப்போ 3 டைம் நான் இப்போ அப்ளை பண்ணி பார்க்குறேன். அப்போ 3 4s are 12, தென் 1, அடுத்து 3 7s are 21, 21 + 1 22, அகைன் 2 வரும். அப்போ 3 1s are 3, 3 + 2 என்னன்னு கிடைச்சிடும்? நம்மளுக்கு 5ன்னு கிடைச்சிருச்சு. அப்போ 3 டைம்ஸ் போட்டோம் அப்படின்னா 522 வந்துருச்சு எனக்கு. இப்போ ரிமைண்டர் என்ன வந்துருச்சுமா? நம்மளுக்கு 0 அப்படின்னு வந்துருச்சு. ஆமாங்களா? ஸோ இப்போ கொடுத்துருக்கிற நம்பருக்கு ரிமைண்டர் 0 வந்துருச்சு அப்படின்னா அப்போ நம்ம HCF சொல்லிடலாமா? அப்போ HCF என்னென்ன கேஸ்க்கு கேட்டிருக்காங்க? என்னென்ன நம்பருக்கு? 1218க்கும் அண்ட் 1914க்கான HCF என்னடாமா நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்? HCF is 174 அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். புரிஞ்சுதுங்களா? அடுத்த சம் போலாங்களா? 8th சம் பாருங்க. என்ன கொடுத்துருக்காங்க? இஃப் D is the highest common factor of 32 and 60, find x and y satisfying D equal to 32x plus 60y. அதாவது 32 60 அப்படிங்கிற 2 நம்பரை யூஸ் பண்ணி டியோட வேல்யூ, அதாவது HCF நான் கண்டுபிடிச்சிட்டு இந்த ஃபார்மில் நான் அப்ளை பண்ணேன் அப்படின்னா எனக்கு எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ நான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அப்போ 32க்கும் 60க்கும் இதே ஃபார்ம் எடுத்துக்கோங்க. அதே ஈக்குவல் டிவிஷன் எடுத்துக்கலாமா? அப்போ 60 is equal to 32. 32 வந்து 60ல் எத்தனை டைம் வரும்? நம்மளுக்கு 1 டைம் தான் வரும். ஆமாங்களா? அப்போ 60ல் 32 போச்சுன்னா ரிமைனிங் என்ன கண்ணா வரும்? நம்மளுக்கு 28 அப்படிங்கிறது வரும். ஆமாங்களா? அப்போ 28ங்கிறது நம்மளுக்கு என்னென்னு சொல்லுவோம்? நம்ம நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, தென் அகைன் போடுங்க. அகைன் இப்போ போட்டேன் அப்படின்னா எதுக்கு போடுவேன்? 32க்கும் 28க்கு போடுவேன். அப்போ 32ங்கிறது 28 நான் போட்டுட்டுனா இதில் எத்தனை டைம் வரும்? அதே 1 டைம் தான் வரும். கரெக்டுங்களா? அப்போ 32ல் 28 போச்சுன்னா என்ன கண்ணா வரும்? நம்மளுக்கு 4. அப்போ 4 என்னன்னு சொல்லுவோம்? நம்ம நாட் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லுவோம். கரெக்டுங்களா? இப்போ அகைன் மறுபடியும் போடுங்க. இப்போ 28க்கும் 4க்கும் போடுவேன். 28ல் 4 எத்தனை டைம்ஸ் வரும்? நம்மளுக்கு 7 டைம்ஸ் வரும் நம்மளுக்கு. ஆமாங்களா? அப்போ ரிமைண்டர் என்ன கிடைச்சிருச்சு? நம்மளுக்கு 0 அப்படிங்கிறது கிடைச்சிருச்சு. அப்போ 32க்கும் அண்ட் 60க்கான HCF என்னடாமா நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்? HCF is 4. அப்போ டிங்கிறது தான் நம்மளோட HCFன்னு சொல்லிட்டோம். அப்போ டிங்கிறது என்னது? நம்மளுக்கு 4 அப்படிங்கிறது தானே நம்மளுக்கு டிஇ. ஸோ இப்போ இதில் அப்ளை பண்ணுங்கள். அப்போ நான் எடுக்கிறேன் என்ன அப்படின்னா, அதாவது இது வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க, இதை செகண்டுன்னு எடுத்துக்கோங்க. சரிங்களா? இப்போ நான் செகண்ட் ஈக்குவேஷனை சப்போர்ட்டுக்கு எடுக்கிறேன். அதாவது 32 is equal to 28 into 1 plus 4 அப்படிங்கிறது. 4 மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கோங்களேன். அப்போ வச்சுட்டேன்னா 32 + 28 இந்த பக்கம் வந்தால் என்ன வரும்? -28ன்னு வரும். ஆமாங்களா? இப்போ அகைன் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா 32 - 28க்கு
அதாவது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை சப்போர்ட் பண்ணுறேன், அதாவது எடுத்துக்க போகிறேன். அப்போ 28 மட்டும் வச்சுட்டோன்னா 60 - 32 எழுதலாம்ல டக்கண்ணா. அப்போ 28 நான் என்ன எழுதிக்கிறேன், 60 - 32 நான் எழுதிக்கிறேன். ஓகேங்களா. அப்போ மறுபடியும் பாருங்கள், 32 - 60 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 32 அப்படின்னு வரும் நம்மளுக்கு. கரெக்டுங்களா. அப்போ 32ங்கிறது எத்தனை டைம்ஸ் இருக்குது, எனக்கு 2 டைம்ஸ் இருக்குது. அடுத்து ப்ளஸ் 60 எத்தனை டைம் இருக்குது, எனக்கு -1 டைம், அதாவது மைனஸ் ஆஃப் டேர்ம்ஸ்னு இருக்கு இல்லையா மாமா. அப்போ பாருங்கள், D = 32x + 60yன்னு வந்துருச்சு. அப்போ டிங்கிறது 4, 32 அதாவது கிவன் கண்டிஷனில் பாருங்கள். அப்போ எக்ஸுங்கிற இடத்துல வேல்யூ என்னமா இருக்குது, எனக்கு 2, ஒய்ங்கிற இடத்துல என்ன வேல்யூ இருக்குது, -1. அப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டோமா இந்த ஈக்குவேஷன் அப்ளை பண்ணி. அப்போ x = நம்மளுக்கு என்னது 2, y = எனக்கு என்னது -1. புரிஞ்சுதுங்களா. இப்போ 9th சம் போலாங்களா டக்குன்னு. 9th சம் என்ன கொடுத்துருக்காங்க, a positive integer when divided by 88 gives the remainder 61. What will be the remainder when the same number is divided by 11? அதாவது ஒரு நம்பரை 88ஆல் நான் டிவைட் பண்ணுறப்ப எனக்கு 61ங்கிற ஆன்சர் எனக்கு ரிமைண்டராக, அதாவது 61ங்கிற நம்பர் ரிமைண்டராக வருதான். அப்போ அதே அந்த நம்பர் ரிமைண்டர், அதாவது 61 நான் யூஸ் பண்ணேன் அப்படின்னா, அதாவது எதை பேஸ் பண்ணி 11 வச்சு டிவைட் பண்ணால் கிடைக்கக்கூடிய ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி எனக்கு கேட்குறாங்க. சரிங்களா. ஸோ இப்போ இதை தான் நான் போட போகிறேன். நான் பாருங்கள், நம்மளுக்கான ரிமைண்டர் என்ன அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ இப்போ கண்டுபிடிங்க நீங்கள். ஃபஸ்ட் என்னது, ஒரு நம்பரை 88ஆல் நான் டிவைட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 61ங்கிற ரிமைண்டர் எனக்கு கிடைக்கிது. ஸோ கொடுத்துருக்கிற கண்டிஷனை படி நான் எழுதிட்டேன். ஆமாங்களா. இப்போ மறுபடியும் என்ன எடுக்க சொல்லியிருக்காங்க, அதே சேம் ரிமைண்டரை, இந்த ரிமைண்டரை 61ங்கிற நம்பரை எதால் டிவைட் பண்ண சொல்லியிருக்காங்க, 11ஆல் டிவைட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ 11 எத்தனை டைம் போட்டேன்னா கண்ணா எனக்கு வரும், 5 டைம்ஸ் போட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 11 5s are 55. அப்போ மீதி என்ன கிடைக்கும், எனக்கு 6 அப்படிங்கிறது தான் கிடைக்கும். அப்போ எனக்கான 6 தானே கண்ணா கேட்குறாங்க, அதாவது ரிமைண்டர் தானே கேட்குறாங்க. அப்போ இந்த இதில் இந்த கொடுத்துருக்குற அவங்க கிவன் கண்டிஷனில் நான் அப்ளை பண்ண அப்படின்னா அப்போ எனக்கான ரிமைண்டர் என்னடாமா, அப்போ 6 இஸ் த ரிமைண்டர். புரிஞ்சுதுங்களா. அவ்வளோதான், சம் முடிஞ்சுது. ஓகேவா, அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுங்களா. இப்போ 10th சம் போலாங்களா. 10th சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க கண்ணா. Prove that the two consecutive positive integers are always co-prime. ஃபஸ்ட்டு 2 கான்சிக்யூட்டிவ் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் எடுத்துக்க சொல்கிறாங்க, நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் ஆர் ஆல்வேஸ் கோப்ரைம். கோப்ரைம்னா என்னது, அதாவது 2 நம்பருக்கான HCF என்னவா வரணும், நம்மளுக்கு 1 அப்படிங்கிறது வரணும். ஆமாங்களா, அதானே கோப்ரைமு. ஸோ அப்போ நான் அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா 2 கான்சிக்யூட்டிவ் பாசிட்டிவ் இன்டீஜர் எடுத்துக்கோங்க. லெட் 2 கான்சிக்யூட்டிவ் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் நான் இப்போ எடுக்க போகிறேன். சரிங்களா. பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் நான் எடுக்க போகிறேன். என்ன எடுத்துக்கலாம், அதாவது நான் எடுத்துக்கிறேன் n-ம் n+1 நான் எடுத்துக்கிறேன். சரிங்களா. ஸோ இப்போ n-ம் n+1 2 பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ எனக்கான கோப்ரைம் என்னடா கண்ணா வரணும், எனக்கு கோப்ரைம் எனக்கு என்ன வரணும், கோப்ரைம் கண்டிப்பாக எனக்கு என்னதான் வரணும், அதாவது இஸ் 1 அப்படிங்கிறது தான் வரணும். ஆமாங்களா. ஸோ இப்போ இதை எப்படி நான் சொல்ல போகிறேன்னு பாருங்களேன். சப்போஸ் n-ங்கிற நம்பரை நான் எடுத்துக்கிறேன், அதாவது 1 2 3 4 5 இப்படின்னு எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ n+1 என்னடாவா கண்ணா நம்மளுக்கு இருக்கும். அப்போ n+1 என்ன கிடைக்கும், அப்போ இதில் 1 + 1 என்ன இருக்கும் 2, அடுத்து 2 + 1 என்ன கிடைக்கும் 3, அடுத்து 4 5 இப்படி மாறுமா நம்மளுக்கு. அதாவது என்னங்கிறது இந்த நம்பர்னா n+1 இப்படி மாறுமாடா கண்ணா. ஸோ இந்த மாதிரி போகலாம். அப்போ இந்த 2 நம்பருக்கான HCF என்ன இருக்கும், 1க்கும் 2க்கும் HCF என்னவா இருக்கும், 1ஆக தான் இருக்கும். 2க்கும் 3க்கும் பாருங்கள் 1ஆக தான் இருக்கும். 3க்கும் 4க்கு என்னவா இருக்கும், நம்மளுக்கு 1ஆக தான் இருக்கும். ஆமாங்களா. ஸோ இப்போ 2 கான்சிக்யூட்டிவ் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் நான் எடுத்தேன் அப்படின்னா எனக்கான கோப்ரைம் என்னடா கண்ணா வருது, நம்மளுக்கு 1 அப்படிங்கிறது தான் வருது. ஆமாங்களா. ஸோ இப்போ இதுலேருந்து சொல்லிடலாங்களா. therefore n and n+1. ஸோ கோப்ரைம் வந்துட்டு எனக்கு என்னமா வந்திருக்கு, எனக்கு கோப்ரைம் வாஸ் 1 அப்படிங்கிறத நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோமா. ஸோ புரிஞ்சுதுங்களா. ஸோ இப்போ பாருங்கள் 2.1ல் 4 சம்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ இப்போ இந்த சம்ஸ்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ரிமைனிங் அதாவது நெக்ஸ்ட்டு 2.2 நாளைக்கு பார்க்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.